அடி வாங்குற செய்திகள் வெளியே போயிடக்கூடாதுன்னு ரொம்பவே தடுத்துக்கிட்டு இருக்கிறது இஸ்ரேல். அதை மிக அழகாக வர்ணித்து சொல்லி இருக்கிறார் ஓரி கோல்பெர்க் அவர்கள். ஈரானுடைய ஆன்மீக தலைவர் குறிவைக்கப்பட்டால் உச்சகட்ட தாக்குதல்களை நடத்துவோம், பதிலடியை நீங்கள் எதிர்பாருங்கள், எனவே இது சாதாரணமாக முடியாது என்று சொல்லி மிக மிக கடுமையான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாரு. அது ஒரு சாதாரணமான விஷயமும் கிடையாதுங்கிறது அமெரிக்காவுக்கும் தெரியும், இஸ்ரேலுக்கும் தெரியும். பீர் ஷெபாவில் இருக்கக்கூடிய ஷொரேகா மருத்துவமனைக்கு அடுத்த பகுதிகளில் அமைந்திருக்கக்கூடிய பகுதி தான் இந்த ஐடிஎஃப் என்று சொல்லப்படுகிறது. ஐடிஎஃப் ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கதான் சொல்லப்படுகிறது. பீர் ஷெபா மருத்துவமனையின் மீதும் இன்றைக்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக இஸ்ரேல் சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த மருத்துவமனையினுடைய ஒரு காட்சியை தான் நீங்க பாக்குறீங்க. நாங்க உங்க ஹாஸ்பிட்டலுக்கு அடிச்சா தப்பு, ஆனா நீங்க எங்களுடைய காசாவுல அவ்வளவு ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கலாமா என்று கேட்கக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது. ஒரு வகையான அயன் டோம் சிஸ்டம், தேடுக்கு நெருக்கமான சிஸ்டம் இது. இதுல இருந்துதான் அந்த ஏவுகணைகள் வெளியே போகும். இஸ்ரேலை நோக்கி எந்த ஏவுகணை வந்தாலும் உடனடியாக அதை கண்டறிஞ்சு இதுல இருந்து ஒரு ஏவுகணை போய் அதை தடுத்து விடும். எவ்வளவு தடுக்க முனைந்தாலும் இஸ்ரேலால் ஈரானுடைய ஏவுகணைகளை தடுக்க முடியவில்லை என்பதை கண்டுகொள்ள முடிகிறது. இது எப்படி ஈரானால் சாத்தியப்பட்டது? ஒரு மூடு மந்திரமான நாடாக இருந்தது, வளர்ச்சி அடையாத நாடு என்று உலகமே சொன்னது, அவர்களுக்கு நாகரிகம் தெரியாது என்று சொன்னது, அவர்களிடத்தில் டெக்னாலஜி இல்லை என்று சொன்னது. இன்னும் சொல்ல போனால் இஸ்ரேலுடைய முதலாவது தாக்குதலையே 6 அணு விஞ்ஞானிகள் கொல்லவும் பட்டார்கள். இதை திரும்ப ரீஃபில் பண்ணணும். இது ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீஃபில் ஆகாது, மேனுவலாக ரீஃபில் பண்ண வேண்டியிருக்கு. அதற்குரிய நேரம் எடுக்கும். அந்த நேரத்துக்குள்ளாக வெறும் 7 அல்லது 8 நிமிடங்களுக்குள்ளாகவே ஈரான் என்ன பண்றாங்கன்னு சொன்னா சூப்பர்சோனிக் அல்லது ஹைப்பர்சோனிக் வகையான பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி விடுகிறார்கள். இந்த ஏவுகணைகள் வந்து தாங்க முடியாத தாக்குதல்களை, அகோரமான தாக்குதல்களை நடத்துகிறது. அதனால தான் இஸ்ரேல் தற்போது தட்டு தடுமாறி கொண்டிருக்கிறது என்பது முதலாவது வகை. என்னன்னா அவர்களுடைய இந்த ஏமாற்றும் சிஸ்டத்தை கையாளுகிறார்கள். இது ஒரு யுத்த தந்திரமாக கையாளுகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இப்போது நடந்து வரக்கூடிய ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான பாரிய யுத்தத்தினுடைய தகவல்களை தினம்தோறும் நம்ம பார்த்து வர்றோம். அந்த அடிப்படையில் நேற்று இரவுல இருந்து இந்த நிமிடம் வரைக்கும் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்கிற செய்திகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிற அதே நேரம் இந்த வீடியோவினுடைய செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்பதாக அல் ஜஸீரா ஒரு குறிப்பை சற்று நேரத்துக்கு முன்பதாக வெளியிட்டிருக்கிறது. அதுல என்ன விவகாரத்தை அவங்க சொல்லியிருக்கிறாங்கன்னா, இஸ்ரேல் மீது ஈரான் நடத்துகிற தாக்குதல்கள் லேசாக அமையும் என்று இஸ்ரேல் எதிர்பார்த்தது. ஆனால் தற்போது இஸ்ரேலுடைய இதயத்தையே தொட்டுக் கொண்டிருக்கிறது ஈரான் என்கிற வார்த்தைகளை அதிலே அல் ஜஸீரா பயன்படுத்தி இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அதை சொல்லும் போது அல் ஜஸீராவினுடைய ஊடகவியலாளர் இஸ்ரேலுக்குள்ள இருந்து இந்த அறிவிப்பை செய்திருக்கிறார் என்பதை நம்ம கவனிக்க வேண்டும். குறிப்பாக இஸ்ரேலும் அதனுடைய அரசாங்கமும் இந்த தாக்குதல்களை கட்டுக்குள் வைத்துக் கொண்டிருக்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் தற்போது கட்டுப்பாட்டை மீறி ஈரானுடைய தாக்குதல்கள் நடைபெற்று வருகிறது என்கிற செய்திகளை அல் ஜஸீரா சொல்வது மட்டுமல்லாமல் செய்தியை சொல்றவர் இஸ்ரேலுடைய அரசியல் விமர்சகராக அறியப்படுகிற ஓரி கோல்பெர்க் அவர்கள் தான் இந்த கருத்தை சொல்றாரு. அவர் இப்பொழுதும் இஸ்ரேலுக்குள்ள தான் இருக்கிறாரு. இஸ்ரேலுக்குள்ள இருந்துதான் அல் ஜஸீராவுக்கு இந்த தகவல்களை அவர் விவரிக்கிறார். விவரிக்கிற போது மேலதிகமாக அவர் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, இஸ்ரேலுக்குள்ள ஏகப்பட்ட ஏவுகணை தாக்குதல்கள் நடைபெறுகிறது. ஆனால் அந்த தாக்குதல்களை பற்றி எல்லாம் பெரிய அளவில் பேசாத இஸ்ரேல் இன்றைக்கு ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய ஷொரேகா மருத்துவமனை மீதான தாக்குதலை மாத்திரம் தூக்கி பிடித்திருக்கிறார்கள். அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த தாக்குதலும் தூக்கி பிடிக்கப்பட வேண்டிய தாக்குதல் தான், ஆனால் அதை விட உச்சமான தாக்குதல்களை எல்லாம் ஈரான் நடத்தி கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு காரணமும் இருக்குது. என்னன்னு சொன்னா, ஈரான் நடத்தக்கூடிய தாக்குதல்கள் எந்த இலக்கை போய் அடைகிறதோ அந்த இடங்கள், உதாரணமாக மொசாதுடைய தலைமையகம், அமானுடைய தலைமையகம், இந்த இடங்களை எல்லாம் சுற்றி வளைத்து பொதுமக்களும் வாழ்கிறார்கள். எனவேதான் அந்த இடத்துக்கு அட்டாக் பண்ணும்போது அவர்கள் அதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் பாதிக்கப்படுகிறார்கள் என்று திட்ட தெளிவாக ஓரி கோல்பெர்க் அவர்களுடைய அறிக்கையை நம்ம பார்க்க முடிகிறது. அதை தொடர்ந்து அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, அல் ஜஸீரா இஸ்ரேலுக்குள் தணிக்கை செய்யப்படுகிறது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். அல் ஜஸீராவுக்கு இஸ்ரேலுக்குள்ள முழுமையான தகவலை கொண்டு வர முடியாது. அதாவது சூசகமான வாசகங்கள் சொல்றாரு. அல் ஜஸீரா ஃபுல்லா உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்ல முடியாதுங்கிறது உங்களுக்கு தெரியும். எங்களை தணிக்கை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் எங்களுடைய ஊடகத்தை எந்த ஒரு இஸ்ரேலியர்களும் முழுமையாக பார்க்கவும் முடியாது என்கிற செய்தியையும் இன்றைக்கு அவர் சொல்லிவிட்டு, நாங்கள் கடுமையான தணிக்கைக்கு உட்படுத்தப்படுகிறோம். அல் ஜஸீராவை ஏதோ ஒளிபரப்பினாலும் நாங்க என்ன ஒளிபரப்புறோம், எப்படி ஒளிபரப்புறோம், எங்க இருந்து சோர்ஸ் எடுக்கிறோம் என்று சொல்லி எங்களுக்கு ரொம்ப எங்களை அடக்குமுறை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியும் ஓரி கோல்பெர்க் அவங்க சொல்றது மட்டுமல்லாம கடைசியாக அவர் என்ன சொல்லி முடிக்கிறார் என்று சொல்லி சொன்னா, ஈரான் இஸ்ரேலுக்குள் குறிப்பிடத்தக்க உச்சகட்ட தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது என்பது மாத்திரம் தெளிவாக இருக்கிறது அப்படிங்கிறார். என்னன்னா, அடி வாங்குற செய்திகள் வெளியே போயிடக்கூடாதுன்னு ரொம்பவே தடுத்துக்கிட்டு இருக்கிறது இஸ்ரேல். அதை மிக அழகாக வர்ணித்து சொல்லி இருக்கிறார் ஓரி கோல்பெர்க் அவர்கள். அல் ஜஸீரா சற்று நேரத்துக்கு முன்பதாக இதை ஒளிபரப்பியது மட்டுமல்லாமல் தனி ஆட்சிகளாகவும் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறத தொடர்ந்து உடனடியாக இஸ்ரேலுடைய அமைச்சர் எதாமர் பென் கிவிர், இவர் ஒரு தீவிர வலதுசாரி அமைச்சர், இவன் தான் அடிக்கடி இந்த அக்ஸா பள்ளிவாசலுக்குள்ள போய் அரிச்சாட்டியம் பண்ணக்கூடிய ஒரு ஆளு. அவர் பேசி இருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, அல் ஜஸீரா இஸ்ரேலுடைய தேசிய பாதுகாப்பு
நமக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது. அல் ஜசீராவை பார்வையிடுகிற யாரும் சட்டத்தினால் தண்டிக்கப்படுவார்கள். அல் ஜசீராவை பார்த்தாலே குற்றம், அரெஸ்ட் பண்ணுவோம் என்று சொல்லி இதாமர் பென் கிவிர் சொல்லி இருக்கிறார். காரணம் என்ன? எந்த செய்தி வெளியே போயிடக்கூடாது, அடி வாங்குறோம் ஆனா வெளியே தெரியக்கூடாது என்பதை ரொம்ப கவனமாக இருக்கிறது இஸ்ரேல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இருக்கிற போது இஸ்ரேலுக்குள்ள இருக்கிற செய்திகள் உண்மையாகத்தான் வெளியே வருகிறது என்பதை எப்படி நம்ப முடியும்? கொஞ்சம் செய்தி தான் வந்துகிட்டு இருக்குது, மற்ற அத்தனையும் பச்சை அடி வாங்குறாங்க, அதை சொல்லாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு கேவலம் கட்ட ஒரு அரசாங்கம் நம்ம இதுல இருந்தே புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த செய்தி அல் ஜசீரா இன்றைக்கு மீண்டும் மீண்டும் ஒளிபரப்புவதையும் நம்ம பார்க்க முடிகிறது. நமக்கெல்லாம் தெரியும் ஆயத்துல்லா அலி காமனி, ஈரானுடைய ஆன்மீக தலைவர், சுப்ரீம் லீடர். அவரை கொல்ல முடியும், ஆனால் இப்போதைக்கு நாங்கள் கொல்ல மாட்டோம் என்று அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டி இருந்தார். ஒரு பேட்ட ரவுடி மாதிரி பேசி இருந்தார். அதற்கு ஈரானே பதிலடி கொடுத்து விட்டது. எந்த ஒரு மிரட்டலுக்கும் உருட்டலுக்கும் நாங்கள் அஞ்ச போறது கிடையாது, ஈரானுடைய வரலாறு தெரிந்தவர்கள் இப்படி பேசவும் மாட்டார்கள் என்று ஆயத்துல்லா அலி காமனி சொல்லிவிட்டார். அதை தாண்டி இன்றைக்கு ஈராக்கினுடைய உயர்மட்ட ஷியா தலைவராக அறியப்படக்கூடிய கிராண்ட் ஆயத்துல்லா அலி அல் சிந்தானி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அது அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஈரானுடைய ஆன்மீக தலைவர் குறிவைக்கப்பட்டால் உச்சகட்ட தாக்குதல்களை நடத்துவோம், பதிலடியை நீங்கள் எதிர்பாருங்கள், எனவே இது சாதாரணமாக முடியாது என்று சொல்லி மிக மிக கடுமையான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாரு. அது ஒரு சாதாரணமான விஷயமும் கிடையாதுங்கிறது அமெரிக்காவுக்கும் தெரியும், இஸ்ரேலுக்கும் தெரியும். ஏன்னா அவங்க ஆன்மீக தலைவரை எந்த உச்சத்தில் கொண்டு வச்சிருக்காங்கிறத பார்க்க முடியாத அளவுக்கு அவங்க அவர் தான் எல்லாமே, அவர் சொன்ன அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாதுங்கிற அளவுக்கு அவங்க வச்சிருக்காங்க. எனவே சாதாரணமாக அப்படி யாருமே ஒரு குருவை வந்து அந்த இடத்துக்கு வைக்க மாட்டோம். ஆனா ஈரான்ல இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, அவருடைய ஆன்மீக தலைவரை அந்த உச்சத்தில் வச்சிருக்காங்க, அவர் எது சொன்னாலும் அதுக்கு தான் கட்டுப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒருவரை தாக்க போறோம்னு சொன்னதோடு தான் ஈராக்கினுடைய ஷியா தலைவரும் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கிறார்ங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. எனவே அத்தனை தரப்புகளில் இருக்கக்கூடிய அவர்களுடைய தலைவர்களும் ஒன்று சேர்கிறார்கள் என்பதையும் இங்க கவனிக்கிற அதே நேரத்தில் ஈரானுடைய குண்டுவீச்சு தாக்குதல்களால் இஸ்ரேலுக்குள்ள உள்நாட்டுக்குள் பலத்த குழப்பங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. ஏன்னா நம்ம நினைச்ச அளவுக்கு ரொம்ப ஈஸியாக ஈரானை கடக்க முடியாது என்று இஸ்ரேல் தெளிவாக தெரிந்துவிட்டது. கெஞ்சி கொண்டிருக்கிறது இஸ்ரேல் யுஎஸ் இடத்துல, அமெரிக்காவிடத்துல, நீங்க எங்களோட சேரணும், சேர்ந்து ஈரானை தாக்கணும். பெரிய கெத்து காட்டிக்கிட்டு தௌலத்து காட்டிக்கிட்டு நாங்க ஈரான் அடிப்போம் முடிப்போம் போனாங்க. ஆனா இப்ப கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க, அமெரிக்கா வந்தா தான் எங்களால முடியும்னு சொன்னா, அப்ப எதுக்கு இந்த தாக்குதல் நடத்தணும்? என்ன காட்ட பார்த்தாங்கன்னா ஈரான் ஒண்ணுக்கு உதவல என்று காட்ட பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கு நிலைமை அப்படி கிடையாது. ஈரான் தன்னுடைய முழு பலத்தையும் காட்டிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நிறைய ஷாக் ட்ரீட்மெண்ட்களை அவங்க கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைய நாள்ல பெஞ்சமின் நெதன்யாகு ஒரு அறிக்கை விடுத்திருக்கிறாரு. அந்த அறிக்கையில் என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஈரானுடைய தாக்குதல்களை நாங்கள் பொறுத்துக் கொண்டிருக்க மாட்டோம், பலத்த உயிரிழப்புகளை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம், இதற்கு உச்சகட்ட விலையை ஈரான் கொடுக்க வேண்டும். கேட்டா 25 பேர் தான் செத்து போயிருக்காங்க, 30 பேர் தான் செத்து போயிருக்காங்க என்று அறிக்கை போடுறாங்க. ஆனா பலத்த உயிரிழப்புகளை சந்திக்கிறோம், நாங்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டோம்ங்கிறாரு. ஒரு 500 பேர் செத்து போனா தான் இந்த பேச்சை எவனும் பேசுவான். ஆனா அவர் அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, 25 தொடக்கம் 40 பேருக்குள்ள தான் செத்து போயிருக்காங்கன்னு சொல்லுது. அப்ப எது உண்மைங்கிற கேள்வி எழுகிறதா இல்லையா? அப்படி என்றால் உண்மை அதுவல்ல. பலத்த உயிரிழப்புகள் இஸ்ரேலுக்குள் ஏற்பட்டிருக்கிறது. அதைத்தான் பெஞ்சமின் நெதன்யாகு, நாங்கள் பலத்த உயிரிழப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம், எனவே பொறுத்துக் கொள்ள மாட்டோம், ஈரானுக்கு நாங்கள் உச்சகட்டமான பதிலடி கொடுப்போம், அவர்கள் உயர்ந்த விலை கொடுக்க வேண்டி வரும் என்கிற கருத்துக்களை இருப்பது மட்டுமல்லாமல் இன்றைக்கு ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் குறைந்தது 49 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இஸ்ரேலுடைய ஊடகங்களை வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஈரானுடைய அரச ஊடகம் இர்னா இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்ன சொன்னா, இஸ்ரேலுடைய ராணுவம் அதே போன்று இஸ்ரேலுடைய உளவுத்துறை தலைமையகம் ஆகியவற்றை குறிவைத்து இன்றைக்கு ஈரான் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. அந்த தாக்குதல்களை குறிப்பாக இன்றைக்கு காலையில் நடத்தப்பட்ட தாக்குதல்கள் முக்கிய இலக்காக எது இருந்திருக்குன்னு சொன்னா, கிரேட்டர் இஸ்ரேலுக்குள்ள இருந்த இஸ்ரேலுடைய கட்டளை தலைமையகம், உளவுத்துறை தலைமையகம் IDF C41 என்கிற தலைமையகம் தான் இன்றைக்கு இலக்கு வைக்கப்பட்டது. இனி இஸ்ரேலுக்குள்ள ஷின்பத் மட்டும் தான் மிச்சம். ஏன்னா அவங்க மொசாத் அடிச்சிட்டாங்க, அமான் அடிச்சிட்டாங்க, இப்ப IDF ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கே அடிச்சிருக்காங்க. இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்சஸ், இஸ்ரேலுடைய டைப்பர் ஃபோர்சஸ் இருக்காங்களா இல்லையா, அவர்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் C41க்கு இன்னைக்கு தாக்குதல் நடத்தியிருக்காங்க, அதிகாரி தாக்குதல். இந்த தாக்குதலோடு சேர்த்து என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டா, காவ்யாம் தொழில்நுட்ப கல்லூரி பகுதிகளுக்கும் இன்றைக்கு தாக்குதல் நடத்திருக்காங்க. இது இஸ்ரேலுடைய அணு ஆயுதம் சம்பந்தப்பட்ட ஆய்வு நிலையம் என்று சொல்லப்படுகிறது. அதன் மீதும் இன்றைக்கு காலையிலேயே இலக்கு வைக்கப்பட்டு பாரிய தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் என்று இர்னா இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாம, பீர் ஷபாவில் இருக்கக்கூடிய ஷொரேகா மருத்துவமனைக்கு அடுத்த பகுதிகளில் அமைந்திருக்கக்கூடிய பகுதி தான் இந்த IDF என்று சொல்லப்படுகிறது. IDF ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்க தான் இருக்கிறதா சொல்லப்படுகிறது. பீர் ஷெபா மருத்துவமனையின் மீதும் இன்றைக்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக இஸ்ரேல் சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த மருத்துவமனையினுடைய ஒரு காட்சியை தான் நீங்க பாக்குறீங்க. மருத்துவமனை மீது அவங்க தாக்குதல் நடத்தலன்னு ஈரான் சொல்றாங்க. அவங்க நடத்தின தாக்குதல் IDF ஹெட் குவார்ட்டர்ஸ் மீது, அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் மீது நடத்திய தாக்குதல் பாலிஸ்டிக் மிசைல்ங்கிற காரணத்தினால அதனால் ஏற்பட்ட அதிர்வுகளினால் அருகில் இருக்கக்கூடிய இந்த ஷொரேகா மருத்துவமனையும் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று வாதிக்கிறது ஈரான். ஆனா இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா, மருத்துவமனையின் மேல எல்லாம் தாக்குதல் நடத்தலாமான்னு கேட்கறாங்க. உண்மையிலேயே என்ன யுத்தம் நடத்தினாலும் முதல்ல யுத்தமே நடத்தக்கூடாதுங்க. இரண்டாவது என்னன்னா, இந்த மருத்துவமனைகள் மேல தாக்குதல் நடத்துறது, பள்ளிவாசல்கள் மேல தாக்குதல் நடத்துறது, மதத்தலங்கள் மேல தாக்குதல் நடத்துறது, இது எதுவுமே பண்ணக்கூடாது. இதெல்லாம் சர்வதேச யுத்த விதி மீறல் இருக்குது. ஆனா காசாவுல என்ன பண்ணினாங்க? ஒரு பள்ளிவாசல் மீது இருக்கிறதா, ஒரு பாடசாலை, ஒரு ஸ்கூலை விட்டு வச்சிருக்காங்களா, ஒரு பல்கலைக்கழகத்தை நீங்க காட்ட முடியுமா? ஒரு 36 மருத்துவமனைகளை மொத்தமாக அளித்திருக்கிறது இஸ்ரேல். அந்த மக்களுக்கு மருந்துகள் இல்லை, உணவுகள்
இல்லை, தண்ணீர் இல்லை, எல்லாத்தையும் அழிச்சுட்டு இன்னைக்கு என்ன சொல்றாங்க, மருத்துவமனை மேல நீங்க அட்டாக் பண்ணலாமா என்று கேட்கிறார்கள். அதற்கு மாறி அடுத்த கேள்வியை ஈரானுடைய ஒரு முக்கியமான அமைச்சர் என்ன கேட்கிறார் சொன்னா, அப்படி என்றால் நீங்க காசாவில் இதை பண்ணலாமா என்று கேட்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க உங்க ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கவே இல்லை, அடிச்சதாக நீங்க சொல்றீங்க, அப்படி என்றால் நாங்க உங்க ஹாஸ்பிட்டலுக்கு அடிச்சா தப்பு, ஆனா நீங்க எங்களுடைய காசாவில் அவ்வளவு ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கலாமா என்று கேட்கக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது. ஆனால் எது எப்படி போனாலும் மருத்துவமனைகள் மீதான தாக்குதல் சர்வதேச விதிமீறல் என்கிறதையும் மாற்று கருத்தில் ஈரான் மருத்துவமனை மீது நாங்க வாலண்டியரா தாக்கல, நாங்க ஐடிஎஃப் ஹெட் குவார்ட்டர்ஸ் தாக்கினோம், அதனால் அருகில் இந்த மருத்துவமனை பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனா இங்க இருக்கக்கூடிய ஒரு ட்விஸ்ட் இருக்கிறது என்று சொன்னா, இந்த சொரேகா மருத்துவமனை என்கிறது ஆயிரக்கணக்கான இஸ்ரேலுடைய போர்சஸ் மருத்துவம் பெறக்கூடிய மருத்துவமனை, ராணுவ மருத்துவமனை, அது ஆர்மி ஹாஸ்பிட்டல். அது காசாவில் அடி வாங்கி சாக கிடக்கிற குற்றுயிரும் கொலையுருமா வருவாங்கல்ல, அப்படி வந்து ஆயிரக்கணக்கான இஸ்ரேலுடைய போர்சஸ் இங்க தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எனவே ஈரான் திட்டமிட்டும் இந்த தாக்குதலை நடத்தி இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குதுங்கிறத யாரும் மறக்க முடியாது. ஏன்னா காசாவுக்கு பழி வாங்குறதுக்காக இந்த காரியத்தை செய்திருக்கலாம். இதை கேட்டதோட தான் உடனே நெத்தன்யாஹு குதிச்சுக்கிட்டு வந்து இப்படியான கொத்து கொத்தாக மரணிப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறார். எனவே சம்திங் வென்ட் ராங், ஏதோ ஒன்று நடந்திருக்குதுங்கிறது மட்டும் தெளிவாக தெரிகிறது. மருத்துவமனை மீதான தாக்குதல் அகோரமாக இருந்திருப்பதற்கான வாய்ப்பும் இல்லாமல் இல்லை. இப்படியான நேரத்தில் தான் எலோனில் என்கிற ஒரு பகுதிகளையும் இன்றைக்கு இஸ்ரேல் மீது ஈரான் கடுமையான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. இந்த தாக்குதல்களில் 20க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்திருப்பதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் சொல்வது மட்டுமல்லாம டெல் அவீவ் மாவட்டத்தினுடைய ஒரு பகுதியாகத்தான் இந்த பகுதி அமைந்திருக்கிறது. டெல் அவீவுக்குள்ள தான் நிறைய தாக்குதல்களை ஈரான் நடத்தி கொண்டிருக்கிறது. டெல் அவீவ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரமத் கான் என்கிற ஒரு பகுதிக்கும் இன்றைக்கு ஈரானுடைய ஏவுகணைகள் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. அந்த பகுதிகளையும் 25க்கும் மேற்பட்டவர்கள் காயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இஸ்ரேலி டைம்ஸும் சற்று நேரத்துக்கு முன்பதாக வெளியிட்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்தில் ஈரானுடைய அணுசக்தி திட்டத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய கொண்டாஃபில் என்கிற பகுதிகளில் இருக்கக்கூடிய நீர்க்கடியில் இருக்கக்கூடிய ஒரு அணுசக்தி மையத்தின் மீது இன்றைக்கு இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருக்கிறது என்று ஈரானுடைய இஸ்னா நியூஸ் ஏஜென்சி தகவல் வெளியிட்டிருக்கிறது. இர்னா கிடையாது, இர்னா தனியாக இருக்கிறாங்க, இஸ்னா நியூஸ் ஏஜென்சி இன்றைக்கு தகவல் வெளியிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் இன்றைக்கு மேலும் ஒரு தாக்குதலை ஈரான் மீது இஸ்ரேல் நடத்தி இருக்கிறது. ஈரானுடைய அராக் என்கிற பகுதிகளில் இருக்கக்கூடிய அணுமின் நிலையத்தின் மீது, இதுதான் அராக் அணுமின் நிலையம், இதுவும் நீருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அணுமின் நிலையம் என்று சொல்லப்படுகிறது. வெளியில இப்படி தெரிஞ்சதுக்கு இது தண்ணிக்குள்ள தான் இந்த அணுமின் நிலையத்தை அமைச்சிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இந்த அணுமின் நிலையத்தின் மீதும் இன்றைக்கு இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு இரவும் கடந்து செல்கிற போது ஈரானுடைய ஏவுகணைகள் இஸ்ரேலுக்குள்ள நுழைந்து இதயத்தை தாக்குகிற வேலைகளை செய்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக நேற்று இரவு மாத்திரம் ஹைஃபா, கிரேட்டர் டெல் அவீவ், ரிஷோன் லெசியோன், பாட்யாம், அதே போன்று ரெஹோவோட் ஆகிய நகரங்களின் மீது மிக கடுமையான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது ஈரான். அதற்கு பதிலடியாகத்தான் நேற்று இரவு இஸ்ரேலும் ஈரானுடைய அணு நிலையங்கள் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதே நேரம் காசா பகுதிகளில் இஸ்ரேல் செய்திருக்கக்கூடிய அட்டூழியங்களை ஒப்பிட்டு இந்த புகைப்படங்கள் பகிரப்படுவதை நீங்க பார்க்கலாம். காசாவில் இப்படி செஞ்சீங்க, அதுக்கு பதிலடியாக இது வருகிறது, காசாவில் ஹாஸ்பிட்டல் அடிச்சீங்க, இப்ப பதிலடியாக இது வருகிறது என்று அந்த ஒப்பீடு செய்யப்பட்ட காட்சிகளும் தற்போது சமூக வலைதளங்களில் பரப்பப்படுகிற இந்த நேரத்தில் இஸ்ரேலுடைய ராணுவத்தினுடைய 5 பிரிவுகள் இதுவரைக்கும் காசாவில் நின்று சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றன என்கிற செய்திகள் வெளியாக இருக்கு. இன்னும் இஸ்ரேல் ராணுவத்தினுடைய 5 மிகப்பெரிய பட்டாலியன்ஸ் உள்ள இருந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க என்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது. எனவே தொடர்ந்து இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்துகிறது, ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துகிறது. ஆனால் ஆச்சரியம் என்ன கேட்டா, இதுவரைக்கும் முடியாது என்று நினைத்ததை முடித்து காட்டிக் கொண்டிருக்கிறது ஈரான். இஸ்ரேல் கடுமையான பாதிப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் ஊடக தணிக்கை செய்து கொண்டிருக்கிற காரணத்தினால செய்தி வெளியே வராம தடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னதான் ஒரு ஃபுட்பாலை கொண்டு போய் தண்ணிக்குள்ள முக்கிக்கிட்டே இருந்தாலும் அது வெளியே வராமல இருக்க போகுது. அது மாதிரி இப்ப செய்திகள் தாறுமாறாக வெளியே வந்து கொண்டிருக்குது. காசாவில் யுத்தம் செய்ய போன நெத்தன்யாகுவே முட்டி மோதி கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு நின்ற நேரத்தில், எலெக்ஷன் போனா அவர் அவ்வளவுதான் காலி என்று இருந்த நேரத்தில், இப்ப ஈரான் மேலையும் யுத்தத்தை தொடுத்து அவர் தாங்க முடியாத ஒரு இழப்பை தன்னுடைய லைஃப்ல சந்திக்க போறாருங்கிறது மட்டும் தெரிகிறது. அவருடைய அரசியல் லைஃபே இல்லாம போக போகிறதுங்கிறதை அனுமானிக்க முடிகிறது. எது எப்படி போனாலும் அமெரிக்காவை தொடர்ந்து எங்களோட வந்து சண்டை இடுங்க என்று சொல்லி கெஞ்சி கேட்டுக் கொண்டிருக்கிறது இஸ்ரேல் என்கிற நிலையை நம்ம பார்க்க முடியும். ஆனால் ஈரானை பொறுத்தவரை இன்றைக்கு ரஷ்யா கிறிஸ்டல் கிளியரான ஒரு அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க. அது என்னன்னு சொன்னா, எங்களோடு ஈரான் நெருங்கிய தொடர்பில் இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து. ஆனா எங்க கிட்ட எந்த ஆயுதத்தையும் ஈரான் கேட்கல, கேட்டால் நாங்கள் தாராளமாக கொடுப்போம் என்று சொல்லியிருக்காங்க. ஆனா கேட்கலங்கிறாங்க. ஏன் கேட்கணும், அவங்கள்ட்ட இருக்கும்போது எதுக்கு கேட்கணும்ங்கிறதுனால கூட கேட்காமல் இருந்து. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இந்த வீடியோவில் அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அருமையான கட்டுரையினுடைய தமிழாக்கத்தை தான் வீடியோவாக நம்ம பார்க்க இருக்கிறோம். அது என்ன விவகாரத்தை அல் ஜசீரா வெளியிட்டிருக்கிறது என்று சொன்னால், இப்போது நடைபெற்று வரக்கூடிய ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான இந்த யுத்தத்தில் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்கும் என்பதை அத்தனை பேரும் ஊகித்திருந்தார்கள். ஆனால் இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தினாலும் இஸ்ரேலுடைய வான்வழி தடுப்பு அமைப்புகள், குறிப்பாக அயன்டோம், ஏரோ சிஸ்டம், ஸ்விங் சிஸ்டம், அதே போன்று அமெரிக்கா தற்போது வழங்கி இருக்கக்கூடிய THAAD என்கிற அமைப்பு, இந்த அமைப்புகள் மூலமாக
இஸ்ரேல் ஈரானுடைய ஏவுகணைகளை தடுத்துவிடும். எனவே ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தலாம், இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தினாலும் அதனால் எந்த பாதிப்பும் வராது என்றுதான் உலகமே நம்பிக்கொண்டிருந்தது. இஸ்ரேல் அதை ஆழமாகவே நம்பி இருந்தது. ஆனா நடந்தது அது அல்ல. தற்போது நடக்கக்கூடிய தாக்குதல்களை நீங்க பாக்குறீங்க, சரமாரியான தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகிறது. அவங்க 1 அடிச்சா இவங்க 9 அடிக்கிற அளவுக்கு இஸ்ரேலுக்கு ஈரான் பதிலடியை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில தான் இஸ்ரேலுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளை எப்படி ஈரான் முறையடிக்கிறது என்று அல் ஜசீரா ஒரு அழகான ஆய்வு கட்டுரையை வெளியிட்டிருக்கிறது. இங்க நீங்க பார்க்கலாம், இந்த புகைப்படத்தில் தெரியக்கூடியது ஒரு வகையான அயன் டோம் சிஸ்டம், தேடுக்கு நெருக்கமான சிஸ்டம். இதுல இருந்துதான் அந்த ஏவுகணைகள் வெளியே போகும். இஸ்ரேலை நோக்கி எந்த ஏவுகணை வந்தாலும் உடனடியாக அதை கண்டறிஞ்சு இதுல இருந்து ஒரு ஏவுகணை போய் அதை தடுத்து விடும். அதை நீங்க இந்த நடக்கக்கூடிய சண்டைகளை கூட பார்க்கலாம். என்னன்னா, ஈரான்ல இருந்து ஏவுகணைகள் வரும்போது இஸ்ரேலுடைய ஏவுகணைகள் மாறி போய் தாக்க போய் அது முடியாம ஈரானுடைய ஏவுகணைகள் வந்து இஸ்ரேலுக்குள்ள ஹிட் ஆகிறதையும் நம்ம கவனிக்கிறோம். இப்படி எவ்வளவு தடுக்க முனைந்தாலும் இஸ்ரேலால் ஈரானுடைய ஏவுகணைகளை தடுக்க முடியவில்லை என்பதை கண்டுகொள்ள முடிகிறது. ஒரு சில ஏவுகணைகளை அவங்க தடுக்கவும் செய்யறாங்க, அதையும் மறுப்பதற்கு இல்லை. இந்த சூழல்ல இது எப்படி ஈரானால் சாத்தியப்பட்டது? ஒரு மூடு மந்திரமான நாடாக இருந்தது, வளர்ச்சி அடையாத நாடு என்று உலகமே சொன்னது, அவர்களுக்கு நாகரிகம் தெரியாது என்று சொன்னது, அவர்களிடத்தில் டெக்னாலஜி இல்லை என்று சொன்னது. இன்னும் சொல்ல போனால் இஸ்ரேலுடைய முதலாவது தாக்குதலையே 6 அணு விஞ்ஞானிகள் கொல்லவும் பட்டார்கள். இப்படியெல்லாம் நடந்ததற்கு பிறகு 5 தளபதிகள் ஒரே இடத்தில் கொல்லப்பட்டதற்கு பிறகு எப்படி ஈரானால் இப்படி ஒரு யுத்தத்தை செய்ய முடியும்? உங்களே ஆச்சரியமான கேள்விதான். ஏன்னா ஒரு ராணுவத்தினுடைய யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது தளபதிகள் கொல்லப்படுவது என்பது ஒரு விதம், யுத்தத்துக்கு இடையில தளபதிகள் கொல்லப்படுவது என்பது கூட சாதாரணமானதுதான். ஆனா இங்க யுத்தத்தினுடைய ஆரம்பம் முதல் நாளிலேயே ஈரானுடைய 5 தளபதிகள் கொல்லப்பட்டு விட்டார்கள். ஈரானுடைய முப்படைகளின் தளபதி பகேரி அவங்க கொல்லப்பட்டாங்க, அதே போன்று மஹதி கொல்லப்பட்டாரு, அப்பாஸ் கொல்லப்பட்டாரு. அதெல்லாம் ஈரான்ல யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்க இந்த தளபதிகள் எல்லாம் கொல்லப்படுவாங்க. அது எப்படி கொல்லப்பட்டாங்க தனி வீடியோவாக நம்ம வெளியிட்டிருக்கிறோம், ரஸ்மின் டாக்ஸ் என்கிற நம்முடைய சேனல்ல அதை நீங்க பார்க்க முடியும். இப்ப உள்ள விவகாரம் என்னன்னா, முதல் அடியை இவ்வளவு உக்கிரமாக அடித்த இஸ்ரேலுக்கு ஈரான் பதிலடி தாக்குதல்களை நடத்தியது. ஆனால் அந்த பதிலடி தாக்குதல்களை எப்படி நடத்தியது என்றால் அல் ஜசீராவுடைய ஆய்வு கட்டுரை சொல்கிறது, இதற்கு முன்பதாக 2 தாக்குதல்களை இஸ்ரேல் மீது ஈரான் நடத்தி இருக்கிறது. ஏன்னா காசா போர் நடந்துகிட்டு இருக்கும்போது ஈரான 2 வாட்டி வம்பு இழுத்தது இஸ்ரேல். அந்த 2 தடவையும் பதிலடி தாக்குதல்களை ஈரான் இஸ்ரேல் மேல நடத்தியது. அந்த ட்ரூ பிராமிஸ் 1, ட்ரூ பிராமிஸ் 2 என்கிற தாக்குதல்கள். இப்பொழுது நடப்பது ட்ரூ பிராமிஸ் 3, 3வது கட்டமாக கொடுக்கப்பட்ட வாக்குறுதி என்கிற பெயர்ல தான் தாக்குதல்கள் நடைபெறுகிறது. இந்த 2 கட்ட தாக்குதல்களையும் ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எதிர்காலத்தில் இஸ்ரேல் நம் மீது தாக்குதல் நடத்தினால் நம்ம அவங்க மேல எப்படி தாக்குதல் நடத்த முடியும் என்பதை பரிசீலனைக்கு உட்படுத்திய தாக்குதல்களாகத்தான் ஈரான் அன்றைக்கே நடத்தி இருக்கிறது என்றும், இல்லாது விட்டால் கூட அந்த தாக்குதல்களில் இருந்து அவர்கள் நிறைய திட்டங்களை வகுத்து வைத்திருந்தார்கள் என்றும் இன்றைக்கு ஆய்வாளர்கள் சொல்வதாக அல் ஜசீராவினுடைய குறித்த ஆவணம் சொல்லுகிறது. எப்படி என்று சொன்னால், இந்த தாக்குதல்கள் அவங்க நடத்த முன்னாடி ஆரம்பத்தில் நடத்தின 2 தாக்குதல்கள் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, முதல்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரோனை தான் அனுப்பினாங்க. 3 மணி நேரம் அந்த ட்ரோன் பறந்து போனது. இடையில ஜோர்தான் சில ட்ரோன்களை அடித்து வீழ்த்தினாங்க, இஸ்ரேல் அடித்து வீழ்த்தினாங்க. அதற்கு பிறகுதான் பாலிஸ்டிக் மிசைல் அனுப்பினாங்க. அதுவும் சூப்பர்சோனிக் மிசைல்களை அவங்க தாக்குதலுக்கு பயன்படுத்தல என்று சொல்லப்படுகிறது. பாலிஸ்டிக் நார்மல் பாலிஸ்டிக் தான் அவங்க பயன்படுத்தினாங்க என்று அன்றைய நாட்களிலேயே பேசப்பட்டது. இந்த நிலையில எதற்காக அவங்க ட்ரோனை முதல்ல அனுப்புறாங்கன்னு சொன்னா, இந்த ட்ரோன்கள் போகும்போது இங்க இருக்கக்கூடிய இந்த ஏரோ சிஸ்டம் என்ன செய்யும்னா, அதை இனம் கண்டு உடனடியாக இதுல இருக்கக்கூடிய ஏவுகணைகள் போய் அந்த ட்ரோன் எல்லாத்தையும், ஒரு ட்ரோனை ஒரு ஏவுகணை அளிக்கும். இப்படி இதுல இருக்கக்கூடிய எல்லா ஏவுகணையையும் அவங்க ஏமாத்துகிற சிஸ்டத்தை கையாண்டாங்க. உடனே இதுல இருக்கக்கூடிய ஏவுகணைகள் போய் அதை அட்டாக் பண்ணினதுக்கு பிறகு இதை திரும்ப ரீஃபில் பண்ணணும். இது ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீஃபில் ஆகாது, மேனுவலாக ரீஃபில் பண்ண வேண்டியிருக்கு. அதற்குரிய நேரம் எடுக்கும். அந்த நேரத்துக்குள்ளாக வெறும் 7 அல்லது 8 நிமிடங்களுக்குள்ளாகவே ஈரான் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, சூப்பர்சோனிக் அல்லது ஹைப்பர்சோனிக் வகையான பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி விடுகிறார்கள். இந்த ஏவுகணைகள் வந்து தாங்க முடியாத தாக்குதல்களை, அகோரமான தாக்குதல்களை நடத்துகிறது. அதனால தான் இஸ்ரேல் தற்போது தட்டு தடுமாறி கொண்டிருக்கிறது என்பது முதலாவது வகை. என்னன்னா, அவர்களுடைய இந்த ஏமாற்றும் சிஸ்டத்தை கையாளுகிறார்கள், இது ஒரு யுத்த தந்திரமாக கையாளுகிறார்கள். இரண்டாவது விவகாரம் என்னன்னா, ஈரானிடத்தில் அக்யூரேட்டாக என்னென்ன ஆயுதங்கள் இருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது. என்ன பெரிய மொசாத வச்சிருந்தாலும், எவ்வளவு பெரிய உளவுத்துறை அமெரிக்கா வைத்திருந்தாலும், அவங்க கிட்ட எத்தனை பாலிஸ்டிக் இருக்கிறது, எத்தனை சூப்பர்சோனிக் இருக்கிறது, எத்தனை ஃபத்தாக் இருக்கிறது, இப்படி என்னென்ன ஆயுதம் இருக்கிறது, எவ்வளவு இருக்கிறது என்பதை கண்டறிய முடியாமல் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், ஈரான் அதனுடைய அனைத்து மாநிலங்களிலும் அனைத்து மாகாணங்களிலும் இருக்கக்கூடிய மலைகளுக்கு உள்ளாக பாரிய ஏவுகணை நகரங்களை அமைத்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஏவுகணை நகரங்களுக்குள்ளாக தேவையான அளவுக்கு அவங்க எதிர்காலத்தில் நம்ம மேல ஒரு யுத்தம் வந்தால் அந்த யுத்தத்தை எதிர்கொள்வது எப்படி என்பதற்காக தேவையான அளவுக்கு அவங்க ஏவுகணைகளை நகரங்களாக உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அதுவும் எப்படின்னு சொன்னா, நம்ம மேல இதை அடையாளம் கண்டு தாக்குதல் நடத்தினாலும் நம்ம ஏவுகணைகளுக்கு எதுவும் நடந்துவிடக் கூடாது என்பதிலும் அவர்கள் கவனமாக இருந்திருக்கிறார்கள். இதுல நமக்கு தெரிகிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த ஏவுகணை நகரங்கள் இதுவரைக்கும் இஸ்ரேல் சொல்றத போல நாங்க ஈரானுடைய பாலிஸ்டிக் ஏவுகணை தளங்களை அழிச்சிட்டோம், அவங்களுடைய ஃபேக்டரிஸ் அழிச்சிட்டோம் என்றெல்லாம் சொல்லுவது உண்மையாக இருந்தால்,
வெடிச்சு செதறும். ஒரு ஏவுகணை போய் இஸ்ரேலுக்குள்ள விழுந்தாலே தாங்க முடியாத அழிவு வரும்போது, இவ்வளவு ஏவுகணைகள் விழும்போது ஒரே இடத்துல வெடிச்சு செதறும் போது எப்படி இருக்கும்? ஆனா அப்படி ஒரு வெடிப்பை இந்த நிமிடம் வரைக்கும் நீங்க தெஹ்ரான்லயோ இஸ்ஃபஹான்லயோ வேறு எங்கேயுமே நம்ம பார்க்கல. எனவே இஸ்ரேல் சொல்வதை போன்று ஈரானுடைய ஏவுகணை நகரங்களின் மீது இன்னும் அவர்கள் எந்த விதமான துல்லியமான தாக்குதல்களையும் நடத்தவில்லை. எனவே நிறைய அவர்கள் ஏவுகணை நகரங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அதை தாண்டி நகருகிற ஏவுகணை ஏவுதளங்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். மொபைல்ஸ் ரீதியிலான ஏவுகணை ஏவுதளங்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். பொதுவாக ஒரு ஏவுகணை ஏவுறதுக்கு ஒரு இடத்துல வச்சு தான் ஏவுற அந்த சிஸ்டம் இருக்கு. ஆனா இத பாத்தீங்கன்னா மொபைல் சிஸ்டம், இதை நகர்த்த முடியும். இதே மாதிரி ஏவுகணை ஏவுகிற நகர்த்துகிற ஏவுகணை சிஸ்டங்களை ஏவுகிற சிஸ்டங்களை நிறையவே ஈரான் வைத்துக் கொண்டிருக்கிறது. அதனாலதான் ஒவ்வொரு இடமாக அவங்க நகர்த்துகிறாங்க. இன்னும் சொல்ல போனா அவங்க நகர்த்துகிறத கூட ஏன் கண்டறிய முடியலன்னா எல்லாமே அண்டர் கிரவுண்ட்ல நடந்துகிட்டு இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா காசாவுல இதுதான் நடக்கிறது. அதே நேரத்தில் ஈரான்ல சிஸ்டமாக இதை தான் வச்சிருக்காங்க. இந்த நிமிடம் வரைக்கும் யமன்ல எத்தனையோ தாக்குதல்களை அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்தி இருந்தாலும் யமன்ல இருந்து இஸ்ரேல் மீது அட்டாக் பண்ணக்கூடிய ஏவுகணை ஏவுகிற தளத்தின் மீது தாக்குதல் நடத்தல. காரணம் என்ன? அது எங்க இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. எல்லாமே பூமிக்கடியில அந்த சிஸ்டங்களை வச்சிருக்காங்க. அது நார்த் கொரியா கூட இந்த சிஸ்டத்தை தான் கையாளுகிறது என்பதை கவனிக்கணும். இதுக்கு முன்பதாக, இது வரலாற்றில் முன்பதாக ஏற்கனவே வியட்நாம் வார்ல வியட்நாம் ராணுவம் இப்படியான ஒரு சிஸ்டத்தை தான் அப்ப அன்னைக்கு இருந்த வளங்களோடு செய்திருந்தார்கள். அதை உச்சகட்ட டெவலப் பண்ணி தற்போது ஈரான் உச்சமாகவே கையாளுகிறது என்பதை பார்க்க முடியும். பாரசீகர்கள் வரலாற்றில் சாதாரணமானவர்கள் அல்ல. அவர்கள் மிக மிக அதிபுத்திசாலிகளாக செயல்பட்டவர்கள் என்பதை நம்ம வரலாற்றில் பார்க்க முடியும். எனவே அவர்கள் இழந்த வல்லரசு தன்மையை மீண்டும் பெற்றுக் கொள்வதற்கான ஒரு முயற்சியாக கூட இந்த யுத்தத்தில் தைரியமாக களமிறங்கி இருக்கலாம் என்பதையும் நம்ம பார்க்க முடியும். இப்படி அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒன்று முதல் கட்டமாக ட்ரோன் அனுப்பி ஏமாற்றுகிறார்கள், பின்னர் தாக்குதல்களை நடத்துகிறார்கள். இரண்டாவதாக அவர்களிடம் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் என்ன எவ்வளவு என்பது யாருக்கும் தெரியாது. மூன்றாவதாக அவங்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆயுதங்கள் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஃபதாஹ் என்கிற 1400 கிலோமீட்டர் அப்பால் சென்று தாக்கக்கூடிய ஹைப்பர்சோனிக் ஏவுகணை அவங்க வச்சிருக்காங்க. ஹஜ் சுலைமான் என்கிற ஏற்கனவே காசிம் சுலைமான் அவர்களுடைய பெயரில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஏவுகணை, கத்தர் வகையான ஏவுகணைகள், இப்படி நிறைய ஏவுகணைகள் அவங்க உருவாக்கி வைத்திருக்கிற காரணத்தினால இது எவ்வளவு தூரம் போகும், எப்படி தாக்குதல் நடத்தும் என்பதை தாண்டி கடல்ல இருந்து தாக்குதல் நடத்தக்கூடிய ஏவுகணைகளையும் அவர்கள் கொண்டிருக்கிறார். நிறைய நீர்மூழ்கி கப்பல்கள் ஈரான் இடத்துல இருக்கிறது. இரண்டாவது நாள் இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தும் போது நீர்மூழ்கி கப்பல்களில் இருந்து தாக்குதல்களை அவர்கள் நடத்தியதை நம்ம அவதானிச்சோம். எனவே நீர்மூழ்கி கப்பல்களில் இருந்து தாக்குதல்களை நடத்துகிற அந்த ஆற்றலும் ஈரானுக்கு இருக்கிறது. இதை தாண்டி ஈரானுடைய இந்த பாலிஸ்டிக் மிசைல்ஸ் தடுக்கணுமாக இருந்தால் இன்னும் ஒரு வழி இருக்கிறது இஸ்ரேலுக்கு. அது என்னன்னா, அவர்களுடைய விமானங்களூடாக வருகிற ஏவுகணைகளை தடுக்கணும். அப்பதான் தடுக்க முடியும்ங்கறாங்க. அது ரொம்ப ரொம்ப ரிஸ்க். தடுக்க போறவனே அடிச்சிட்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சூப்பர்சோனிக்க பொறுத்தவரையில் அது மேனுவலாக இயங்கும், ஹைப்பர்சோனிக்க பொறுத்தவரையில் ஆட்டோமேட்டிக்காக இயங்கும். ஆட்டோமேட்டிக் அதுவே தன்னுடைய திசையை மாற்றிக்கொள்ளும் என்று அது சம்பந்தப்பட்ட ஆய்வாளர்கள் சொல்வதை நம்ம பார்க்க முடிகிறது. நிலைமை இப்படி இருக்கும் போதுதான் நாங்க ஈரான் மேல தாக்குதல் நடத்துவோம், அவங்களுடைய அணு ஆயுத பலத்தை இல்லாமலாக்குவோம், அதை தாண்டி அவர்களுடைய பாலிஸ்டிக் ஏவுகணை பலத்தை இல்லாமலாக்குவோம், மூன்றாவது ஆட்சி மாற்றத்தை உண்டாக்குவோம் என்று இஸ்ரேல் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இதுல எது நடக்கும் என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இதுவரைக்கும் எதுவும் நடக்கல. இதே கதையை சொல்லிக்கிட்டு தான் காசாவுக்குள்ள போனாங்க. அங்க போய் அவங்க எதுவுமே பண்ணலங்கிறது நமக்கு தெரியும். இப்ப என்ன பண்றாங்கன்னா, அதே வேலையை ஈரானுக்குள்ள செய்ய போறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். இஸ்ரேல் போன்ற ஒரு நாட்டோடு ஈரான் போன்ற ஒரு நாடு தான் மோத வேண்டும். மோதினால் தான் இரு நாடுகளின் பலமும் தெரியும் என்பதை உலகம் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தது. ஆனா இதுல நடக்க போற விவகாரம் என்னன்னா, இந்த வார்ல ஈரான் ஜெயித்தாலும் ஈரான் தோற்றாலும் மத்திய கிழக்கிலே பாரிய மாற்றங்கள் ஏற்படும். ஈரான் தோத்துட்டாங்கன்னு சொன்னா மத்திய கிழக்கில் அசைக்க முடியாத ஜாம்பவானாக இஸ்ரேல் தலையெடுத்து நிற்கும். எனவே அது அரபு நாடுகள் கொத்தடிமைகளாக அவர்களை எழுதி கொடுத்ததற்கு சமானமாக மாறிவிடும். இதே நேரத்தில் இந்த வார்ல ஈரான் ஜெயித்து விட்டார்கள் என்று சொன்னால் மறுபுறமாக இஸ்ரேல் கொத்தடிமையாக தன்னை எழுதி கொடுத்ததாக மாறிவிடும். பொறுத்திருந்து பார்ப்போம் வல்ல ரஹ்மான் எப்படியான மாற்றங்களை வைத்திருக்கிறான் என்பதை. இன்றைக்கு அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையினூடாக நம்ம தெரிய வேண்டிய விவகாரம் என்னன்னா, ஈரான் பல டெக்னிக்ஸ்களை கையாளுறாங்க. ஒவ்வொரு முறையும் தாக்குகிற சிஸ்டம் மாறுகிறது. யுத்த தந்திரங்கள் பலவற்றை அவர்கள் கையாளுகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. வெற்றி, இறுதி வெற்றி யாருக்கு என்பதுதான் கேள்வியாக இருக்கிற நேரத்தில் அமெரிக்கா உள்ளே நுழையுமா நுழையாதா என்கிற கேள்வியும் நமக்கு முன்னால் இல்லாமல் இல்லை. அது தொடர்பான தனியான ஒரு வீடியோ நம்ம வெளியிட்டிருக்கிறோம். பார்க்காத சகோதரர்கள் அதையும் பார்த்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். ரஸ்மின் டாக்ஸ் என்கிற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்கிற அதே நேரத்தில் நம்முடைய வளமையான செய்தி சேனலாக இருக்கக்கூடிய ரஸ்மின் எம்ஐஎஸ் நியூஸ் என்கிற சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள். நம்முடைய இந்த வீடியோக்கு கீழே டெலிகிராம் சேனலுடைய லிங்க் இருக்குது, அதிலையும் இணைந்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் சேனலையும் இணைந்து கொள்ளுங்கள். அங்க நடக்கக்கூடிய வார் தொடர்பான வீடியோக்களை அதில் நம்ம பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அதில் நீங்க பார்க்கலாம் ஈரானுடைய சிம்ம சொப்பனமான பதிலடிகளை. பொறுத்திருங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களுக்காகவும் காத்திருங்கள். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிற அதே நேரம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக குனூத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் என்கிற உயரிய கோரிக்கைகளோடு ஜனநாயக ரீதியாக பாலஸ்தீன மக்களுக்காக என்றும் குரல் எழுப்புவோமாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.